ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாத வேளையில் தேவனுடைய வார்த்தை சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். 29 அதிகாரம் 11 வாசிக்கிறோம். நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை அப்படின்னு சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்றால் நன்மைக்கு ஏதுவான நல்ல எதிர்காலத்தை தரும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதான் தேவனுடைய சித்தமாக, தேவனுடைய நோக்கமாக இருக்கு. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் ஆவலாக அழைத்தால் அந்த அழைப்பின் நோக்கத்தை கேட்டால் அவனை ஆசீர்வதித்து நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் விரும்பினார். ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவிக்கும் குழந்தை இல்லாமல் காணப்பட்டது. நல்ல ஒரு எதிர்காலம் இல்லாத சூழல். ஆனால் கர்த்தர் அழைத்தபடியால் ஆசீர்வதித்து வாக்குத்தத்தங்களை தந்து அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டையும் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேனில் நல்ல சுகத்தோடு நீடித்த வாழ்வோடு வாழ வேண்டும் என்று ஏதேனை வாழ வைத்தார். ஏதேன் என்ற இன்பம், ஒரு துன்பம் இல்லாமல் வாழும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். ஆனால் அவர்கள் தேவன் வார்த்தை கீழ்ப்படியாமல் போனபடியால் பாவத்தின் விதமாக இந்த உலகத்தில் சாப வியாதி எல்லா தீமைகளும் வந்தது. ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக எல்லாருடைய பாவங்களுக்காக சிறுவர் அறையப்பட்டு ரத்தத்தை சிந்தி பிறையை செலுத்தி நமக்காக பாடுபட்டு மறித்து உயிர் தந்தார். இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆதாம் இழந்து போன அந்த ஏதேன் வாழ்வை தேவன் கொடுக்கிறார். ஏதேன் வாழ்வு என்றால் நமக்கு சுகமான நீடித்த ஒரு வாழ்வை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதனால் இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் ஆண்டுடைய ஆசீர்வாதம் நமக்கு நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாக உண்டு என்பதை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகிய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். அதாவது இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் ஆண்டவர் நேசித்தாலும் தம்முடைய பிள்ளைகளை விசேஷமாக நேசிக்கிறார். ஆகியதான் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். பாலும் தேவன் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்தில் குடியிருந்து அவர்கள் நீடித்த வாழ்வாய் வாழும்படியாக தேவன் சித்தம் பண்ணார். ஆகியதான் இஸ்ரேல் மக்களை எகிப்திலே அடிமைத்தனத்தில் முறையிட்டார்கள். கர்த்தர் விடுவித்தார். அடிமைத்தனத்தில் அதிகமான வேலை, அந்த சாப்பாடு குறைவான சாப்பாடு, கஷ்டம். வனாந்திர வழியாக கானானுக்குள் நடத்தும்படியாக இஸ்ரேல் மக்களை மோசே மூலமாக அழைத்தார். அந்த அழைத்த ஆண்டவர் விசுவாசித்த அந்த இஸ்ரேல் சந்ததியாரை கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணினார். அவர்கள் கானான் தேசம் என்றால் ஒன்றும் குறைபடாத தேசம். அங்கே எல்லா செழிப்பும் எல்லா நன்மையும் காணப்பட்டது. அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக தேவன் அழைத்தார். ஆகியால் அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்த அந்த சந்ததியார் முற்பதாக மறைந்து விட்டார்கள். சந்ததியார் யோசுவா காலைக்கும் அந்த பின் சந்ததியாரும் தேசத்தை சுதந்திரித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு நல்ல எதிர்காலம் நமக்கு உண்டு. இன்றைக்கு விசுவாசி துன்பத்தை கொடுக்கிறான். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதான் சிலுவையில் அந்த சாபத்தை வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய அதாவது யோகுடைய வாழ்க்கை நாம் பார்க்க யோகை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சுகத்தோடு ஆசீர்வாதத்தோடு அவர் குடும்பமாக வாழ்ந்தார். அந்த சாத்தான தேவனுடைய அனுமதி கேட்டு வியாதிகளை கொடுத்தான், நஷ்டத்தை கொடுத்தான். இதுவாக பிசாசு எல்லா தீமையான காரியத்தையும் அங்கே செய்தான் செய்வாங்க. ஆனால் யோகு ஆண்டவர் விசுவாசம் உள்ளவனாக அவர் என்னை கொண்டு பாட்டால் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கர்த்தரை விசுவாசித்தான். ஆனதுனால நல்ல எதிர்காலத்தை திரும்ப ஆண்டவர் கொடுத்தார். மனைவியை கூட யோகத்தை சொல்லும்போது நீ தேவனை திருச்சி சீவனை விடும் என்று சொன்னார். ஆனால் யோகு பைத்தியகாரி முதலே பேசுகிறார். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தீமையை அந்த நன்மையான காரியத்தை செய்வார் என்று விசுவாசித்தான். ஆகிய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கையில்
யோபு எழுந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் வெற்றிக்காக பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்கணும். ஆகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வெற்றிமான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதற்கு அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆகியால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை விசுவாசிகளின் கையில் எதிர்க்க வேண்டும். வியாதிகள், குறைவுகள், எல்லா தீமையை எதிர்த்து வேத வசனத்தின்படி நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்காலம் நல்ல எதிர்காலமாய் காணப்படும். நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். நாம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் வாழலாம். கர்த்தர் நாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.